அனைவருக்கும் காலை வணக்கங்கள். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ராஜேஷ் கலெக்ஷன் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவரும் நீடோழி நலமுடன் வாழ வாழ்த்துக்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. ஒரு 4 விதமான யூஎன்சி காயின். ஃபஸ்ட்டு மைசூர் யூனிவர்சிட்டி நாணயம் 100% யூஎன்சி. பாக்கெட்டை உடச்சி இப்போ தான் அதில் கொட்டியிருக்கேன். இது ஒரு நாணயம் வெறும் 35 ரூபா. இது ஒரு யூஎன்சி காயினு. இது எல்லாமே டாட்டா பிர்லான்னு சொல்லுவாங்கள்ல, அதை டாட்டா கம்பெனிக்காரங்க அந்த ஓனர். இந்த யூஎன்சி காயின் ஒரு காயின் வெறும் 35 ரூபா தான். இது வைஷ்ணவி தேவி காயின். இது ஒரு காயின் 7 ரூபா தான், வெறும் 7 ரூபா. யூஸ்டு கண்டிஷன். இது சாணக்கியா. இதில் யூஎன்சியும் யூஸ்டும் கலந்து கிடக்கு. யூஎன்சியாக வேணுமாலும் பிறக்கி தந்துடலாம், பொறுக்கி தந்துடலாம். இன்கம் டேக்ஸ் அது நினைவாக நாணயங்கள். யூஎன்சியும் அதையும் ஒன்றா போட்டு வச்சுட்டேன். யூஎன்சி நிறையா இல்லை, ஒரு 20 காயினோ 30 காயினோ கிடக்கு, அவ்வளோதான். நிறைய யூஎன்சியில் இல்லை, அது தனியாக பொறுக்கி தரணும். இந்த இருக்குல்ல, இதெல்லாம் யூஎன்சி காயின். மற்றதெல்லாம் யூஸ்டு கண்டிஷன் காயின். இது யூஎன்சியாக வாங்கினா ஒரு காயின் 35 ரூபா தான். மற்றது யூஸ்டு கண்டிஷன் வாங்கினா ஒரு நாணயம் வெறும் 7 ரூபா தான். இது தெளிவாக பார்த்துக்கிறேன். இது ஆச்சாரியா துளசி நாணயம், யூஎன்சி காயின். இது ஒரு நாணயம் வெறும் 35 ரூபா தான். யூஎன்சிங்கிறதுல உங்களுக்கு சந்தேகம் வர வேண்டாம், எல்லாமே யூஎன்சி தான். இது பிஜு பட்நாயக்கு. இது ஒரு காயின் 75 ரூபா. இது ரேர் காயின். 10 காயினோ 20 காயினோ கிடக்கு, அவ்வளோதான். மிச்சம் ஒரு பாக்கெட்டில் 100 பாக்கெட்டில். இதெல்லாம் பிஜு பட்நாயக்கு. இந்த நாணயம் கொஞ்சம் அந்த எரர் நாணயம் மாதிரி புள்ளியாக தான் இருக்கும். இந்த என்னுடைய பிரிண்ட்டு லேசாக ஒரு அணு அளவு அதில் புள்ளியாக தெரியும், எல்லா நாணயத்துலேயுமே, 100 நாணயத்துலேயுமே. ஆனால் ரேர் காயின் ஒரு காயின் 75 ரூபா. இந்த 4 நாணயத்தை மட்டும்தான் இப்போ உங்களுக்கு சொல்லியிருக்கேன். மொத்தம் 6 நாணயம் சொல்லியிருக்கேன். 4 நாணயம் யூஎன்சி காயின். அதில் 3 நாணயங்கள் 35 ரூபா ரேட்டு, ஒரு நாணயம் 75 ரூபா ரேட்டு. வைஷ்ணவி தேவியும் சாணக்கியா காயினும், இன்கம் டேக்ஸ் காயினும் ஒரு நாணயம் வெறும் 7 ரூபா. இன்கம் டேக்ஸில் ஒரு 5 காயினோ 10 காயினோ யூஎன்சி காயின் எடுக்கலாம். அப்படி எடுத்து நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா, நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, அது ஒரு நாணயம் 35 ரூபா. நன்றி நண்பர்களே, நன்றி. 1992 1 ரூபி காயின், ஒரு 2 காயின் வந்திருக்கு, அவ்வளோதான். இந்த இருக்குல்ல, 1992 ஹைதராபாத் மின்ட்டு. ஒரு 2 நாணயம் மட்டும், ஒன்று ஃபைலில் இருக்குது, இது இன்றைக்கி வந்துச்சு. இதை கொண்டாந்து மெனக்கிட்டு என்கிட்ட கொடுக்காங்க. சார் பதிவில் 92 நீங்கள் ரேர் காயின் சொல்லியிருக்கீங்க, இந்தாங்க அப்படின்னு சொல்லி இதை கொண்டாந்து என்கிட்ட கொடுக்க. இந்த ஒரு காயினை கொண்டுட்டு ஒரு நபர் என்னை பார்க்குறாரு. சரி கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கி அவருக்கு பஸ்ஸுக்கு போக்குவரத்துக்கு கொடுத்து விட்ருக்கேன் நான். அப்போ நான் எப்படிப்பட்ட ஆளாக இருக்கணும்னு பார்த்துக்கோங்க. உங்கள் யூடியூப் சேனல் பார்த்தேன், 92 நான் எவ்வளவோ பிரட்டி பார்த்தேன் சார், எங்கிட்டையுமே காணோம். ஒன்று கிடச்சிச்சு, சரி அப்படி இங்கே இந்த பக்கமாக வந்தேன், உங்களை பார்த்துட்டு கொடுத்துட்டு போகலாம்ட்டு வந்தேன் முன்னாடி. சரி கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கி வச்சுருக்கேன். அதையும் இது ஒரு நாணயம் 150 ரூபா, ஹைதராபாத் மின்ட்டு. 2 நாணயம் இருக்குது, 2ஐயும் வாங்குறதுனால நீங்கள் வாங்கிக்கோங்க, நான் கலெக்ட் பண்ணிக்கிறேன். இது 1984. இது நான் கிளியர் பண்ணலை, இது இன்றைக்கி வந்தது. இது என்கிட்ட ஏற்கனவே 20 நாணயம் இருக்குது என்கிட்ட. இது ரேர் காயின், ஸ்டார் மின்ட்டு. 84 86க்கு ஈக்குவல். ஆனால் 84 கொஞ்சம் நார்மலாக கிடைக்கிது, 86 அவ்வளோ இதாக எளிதில் கிடைக்க மாட்டேங்குது. இது ஒரு நாணயம் வெறும் 300 ரூபா.
இது நீங்கள் வலைத்தளத்துலேயோ வேறு புத்தகத்துலேயோ ரேட்டை பாருங்கள். 900 ரூபா 1000 ரூபா போட்டிருக்காங்க. உங்களிடம் இருந்தால் நானே வாங்கி கொடுவேன், நல்ல விலை கொடுத்து வாங்கி கொடுவேன். நம்ம கொடுக்குறது வெறும் 300 ரூபா தான். நன்றி நண்பர்களே, நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள்.